शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவத்தில் வேதம் தொடர்பான பல அனுபவங்களை நம்ம தொடர்ந்து பல நாட்களாக பார்த்துட்டு வரோம். எந்த அளவுக்கு மகாபரிவா வேத பண்டிதர்களை அவர்களுக்கெல்லாம் நன்னா இருக்கணும், அவளெலாம் நம்மளால் பண்ண முடியாத ஒரு காரியத்தை பண்ணுறா, வேத மந்திரங்களை பல மணி நேரங்கள் சொல்கிறா, அடித்தொண்டையிலேருந்து இங்கிருந்து ஆரம்பித்து சொல்கிறா அப்படின்னு அவள்லாம் எப்படி கவனிச்சுக்கணுங்கிறத பல சந்தர்ப்பங்கள் மகாபிரிவா சொல்லியிருக்கேன். வேத பண்டிதர்களுக்கு எந்த ஒரு இடத்துல ஒரு இழுக்கு அவமானம் இது ஏற்படவே கூடாது. மகாபிரிவா சந்நிதியில் நடந்ததே கிடையாது. நம்மளாம் என்ன பண்ணுறோம், யாரான ஒருத்தர்னா இவருக்கு இவ்வளோ கொடுக்கணுமா, 2000 ரூபா கேட்குறாரே சுவாமி 1500 கொடுக்கட்டுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். பெரியவாகராதியில் அது கிடையவே கிடையாது. சமிருதையே பண்ணுவார், தாராளமாக பண்ணுவார். அந்த சொல்லுவார் இல்லையா, எதுவுமே இல்லாதப்ப பொன் வைக்க வேண்டிய இடத்துல பூ வைக்கிறதுன்னு சொல்லுவார் இல்லையா. மகாபிரிவு அப்படின்னா பூ வைக்க வேண்டிய இடத்துல பொன் வைப்பார். வேத பண்டிதர்களை பொறுத்த வரைக்கும் கலவை அத்தனை பேருக்கும் தெரியும். காஞ்சிபுரத்துலேருந்து சுமார் ஒரு 25-30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கலவை. மகாபரிவளுடைய குருமார்களுடைய அதிஷ்டானங்கள் கலவையில் இருக்குது. ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம் கலவை. கலவைக்கு போய் அந்த குருமார்களது அதிஷ்டானங்களை நாம் வணங்கணும். ஒரு சன்னியாசி யாருக்கு அதிக மரியாதை தருவார்னா தன்னுடைய குருநாதருக்கு தருவர். இப்போ நம்மளே இப்படி தான், நமக்கு ஒரு குருநாதர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அந்த குருநாதருக்கு நம்ம மரியாதை கொடுப்போம். கலவையில் சமாதி கொண்டிருக்கிற ஒரு குருமாருக்கு, மகாபரிவளுடைய குருமாருக்கு ஒரு ஆராதனை டைம். ஆராதனைன்னா சித்தியான வேலை. அது ஒரு ஆராதனை தினம் வருது. அந்த ஆராதனை தினத்துக்கு கலவையில் பண்ணுறது மாதிரி இங்கேயும் பண்ணுவாள், காஞ்சிபுரத்துலேயும் பண்ணுவாள். எப்போவுமே எந்த ஆச்சாரியர்களது ஆராதனை தினமாக இருந்தாலுமே அந்த மகான், அந்த ஆச்சாரியர் சமாதி கொண்டிருக்கிற இடம் தவிர காஞ்சிபுரத்துலேயும் நடக்கும், மடத்துலேயும் நடக்கும். அதுபோல் இந்த குருநாதரது ஆராதனை, மகாபரிவாளுடைய குருநாதரது ஆராதனை காஞ்சிலையும் நடக்கிறது, கலவையிலையும் நடக்கிறது. கலவையில் விசேஷம். இதெல்லாம் ஏற்று நடத்துகிற ஒரு நண்பர் மகாபரிவாட்ட ஏதோ பேசுகிறதுக்கு வர, இந்த ஆராதனை விஷயமாக ஏதோ ஒரு சில சந்தேகங்கள் அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக வர. பேசிகிட்டு இருக்கும்போது மகாபரிவா எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டியா எல்லாம் விசாரிக்கிறார். எல்லாம் பண்ணியாச்சு பெரியவா, இங்கேயும் பண்ணியாச்சு, எங்கே காஞ்சிலையும் பண்ணியாச்சு, கலவையிலையும் பண்ணியாச்சு அப்படிங்கிறார். மகாபரிவா கேட்கிறார், அப்போ இந்த ஆராதனைக்கு என்ன நீ கொடுக்க போகிற, என்ன பண்ண போகிற இங்கே இருக்கிறவாளுக்கு அப்படிங்கிற. இங்கே காஞ்சிபுரத்தில் கேட்குற, என்ன சம்பாவனை கொடுக்க போகிற அப்படிங்கிற. பெரியவா வாழ்க்கெல்லாம் வஸ்திரங்கள் கொடுக்க போகிறோம், பஞ்சபாத்திரம், அப்புறம் சொம்பு, இதெல்லாம் இத்தியாதிகள் என்னென்ன கொடுக்க போகிறோளோ அதெல்லாம் சொல்லிவிட்டு சம்பாவனை கொடுத்துட்டு 1 பவுன் சொர்ணம் கொடுக்க போகிறோம் பிரியவா அப்படிங்கிற. எங்கே? காஞ்சிபுரத்தில் 1 பவுன் தங்கம் அவளுக்கு.
வைதிகளுக்கு எத்தனை தானம் வேணாலும் கொடுக்கலாம். வைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய தானங்கள் தான் நமது பிறவி கர்மா இருக்க பற்றியில் அந்த கர்மாவை வேற இருக்கும். எத்தனையோ கஷ்டங்கள் படுறோம், எத்தனையோ அவஸ்தைகள் படுறோம், வியாதிகளில் துடிக்கிறோம். அந்த கர்மாவிலேருந்து மீளணும் அப்படின்னா வேதம் கற்றவர்களுக்கு நம்ம தானம் நிறைய கொடுக்கணும், கணக்கு வழக்கு இல்லாமல் கொடுக்கணும். இங்கே மகாபிரிவை கேட்ட உடனே ஒரு பவுன் சொன்னால் எல்லாம் சொல்லிட்டார். அங்கே அப்படிங்கிறார். அங்கன்னா கலவையில் என்ன கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்க? பிரிவா எல்லாம் இதே மாதிரி தான் பிரிவா, எல்லாமே கொடுக்குறோம். ஆனால் சொர்ணம் மட்டும் தங்கம் மட்டும் அங்கே இதில் பாதி கொடுக்குறோம் பிரிவா, அரை பவுன் கொடுக்குறோம் பிரிவா அப்படிங்கிறார். பாருங்கோ, காஞ்சிபுரத்தில் 1 பவுனா வைதிகளுக்கு, அங்கே கலவையில் ஆராதனை நடத்துகிற வைதிகளுக்கு அரை பவுன். மிச்சம் எல்லாமே உண்டு, வஸ்திரம் உண்டு, பஞ்சபாத்திரம் உண்டு, சொம்பு உண்டு, இத்தியாதிகள் சம்பாவனை எல்லாமே உண்டு. இந்த சொர்ணம் மட்டும் மாறுபடுறது, கலவைக்கும் காஞ்சிபுரத்திற்கும் மாறுபடுறது. மகாபிரிவா அவரை பார்த்து சொல்கிறாராம், அவரை பார்த்து ஜாடையில் சொல்கிறாராம், இங்கே என்னவோ அதுதான் அங்கேயும் அப்படிங்கிறாராம். நீங்கள் என்ன சம்பாவனை கொடுக்குறியோ, காஞ்சிபுரத்தில் கொடுக்குறியோ அதே சம்பாவனை கொஞ்சமும் குறையாமல் 1 பவுன் தங்கம் அதுதான் அங்கேயும் கொடுக்கணும் அப்படிங்கிறாராம். இது முடிஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பெரியவா பாருங்க, எந்த அளவுக்கு தான் இருக்கின்ற போது அவரை கூப்பிட்டு விசாரித்து நீ என்ன பண்ண போகிற, ஏது பண்ண போகிற அப்படின்னு கேட்டதனால இது போன்ற தகவல்கள் கிடைக்கிறது. இப்போ மகாபிரியவருக்கு தெரியாமலே எவ்வளோ நடந்திருக்கலாம். இந்த மகானது பார்வைக்கு போகாமல், மகாபிரியவளுக்கு பிடித்தம் இல்லாமல், அந்த மகான் விரும்பாத ஒரு சம்பாவனை கொடுத்துருக்கலாம், பல இடத்துல நடந்திருக்கலாம். ஆனால் பெரியவா பார்வைக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு காலத்துலையும் இது போல் வேதங்களை அனுமதிக்க மாட்டார். அதனால தான் இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு டிகிரி படித்தவன் ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு +2 படித்தா ஒரு குவாலிஃபிகேஷன் நம்ம வச்சுருக்கோம். சில வேலைகளுக்கு என்ன கேட்பா, டிகிரி படித்தவளை கேட்பா, +2 படித்தவள் அப்ளை பண்ண முடியாது. +2 படித்தவளுக்கு அவள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலை இருந்தால் தான் கிடைக்கும். ஆனால் வேதத்தை ஒருத்தர் படித்து முடிச்சுட்டார், ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டார் அப்படின்னா, அவன் சின்ன பையனாக இருந்தாலும் சரி, எத்தனை வருடங்கள் அனுபவம் கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதில் பேதமே கூடாது அப்படிங்கிறது மகாபிரியவாது. என்ன சம்பாவனை எங்கே எவ்வளவு கொடுக்குறோமோ அதே சம்பாவனை தான் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது மகாபிரிவா அடிக்கடி வலியுறுத்துவார். நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.